ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சுகமாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டு இருக்கீங்க. நாங்களும் உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அநேகர் ஜெப குறிப்புகளை அனுப்புகிறீங்க. அந்த ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்குரிய பதில் கடந்து வந்தவுடனே நீங்கள் சாட்சி லெட்டர் எழுதி அனுப்புகிறீங்க. அதற்காக கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஏற்ற வேளையில் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு உதவி கடந்து வரப்போகிறது. என்னென்ன காரியத்தில் உங்களுக்கு உதவி தேவைப்படுகிறதோ அந்த தேவைகளை ஏற்ற நேரத்திலே தேவன் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறாராம். வாசிக்கிறேன் கேளுங்க. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் பின்பகுதி. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். இந்த நாளில் இம்மட்டுமா எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அங்கே எபினேசர் என்று சொல்லி பெயரிடுகிறதை பார்க்கிறோம். ஏற்ற வேளையில் அவர்கிட்டருந்து சகாயம் நமக்கு கடந்து வருகிறது, உதவி நமக்கு கடந்து வருகிறது. இந்த நாளில் என்னென்ன காரியத்தில் உங்களுக்கு உதவி தேவைப்படுகிறதோ அந்த உதவிகளை தேவன் உன்னதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்த போகிறார். உன்னதமானவர் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில பிரவேசித்து அந்த உதவியை உங்களுக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி செயல்படுத்த போகிறார். ஏன்னா உதவி வரும் கண்மலையை நான் நோக்கி பார்க்கும்போது நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை உதவி வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாயோ அந்த உதவியை தேவன் உன்னுடைய வாழ்க்கையில, உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில, உன் தொழிலிலே, உன் சரீரத்திலே செய்து உன்னை கனப்படுத்தி ஆசீர்வதிக்க போகிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்க பயப்படணும் அவசியமே இல்லை. ஏன்னா ஏற்ற நேரத்தில் அவர்களுக்கு உதவி செய்கிற தேவன், அவர் ஏற்றவல்ல உதவி செய்கிற எபினேசரா இருக்கிறார். இந்த நாட்டில் அப்படிப்பட்ட தேவனை இந்த நாளில் நீங்க அடைக்கலமாய் கொண்டு இருக்கீங்க இல்லையா? அதனால் அவர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில உதவி செய்து உங்களை கனப்படுத்துவார். எந்த காரியத்திற்காக நீங்க அழுது கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியத்திற்கு உதவி இந்த நாளிலே உன் குடும்பத்திற்காய் கடந்து வருகிறது, உன் பிள்ளையுடைய வாழ்க்கைகளாய் கடந்து வருகிறது. சோர்ந்து போயிருக்க உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து உன்னை கனப்படுத்த போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துற தகப்பனே, இந்த நாளிலும் கூட தகப்பனே துதிக்கிற சூதரிக்கிற ஐயா, உன்னுடைய பிள்ளைகளுக்கு உதவி உம்மிடத்திலிருந்து ஆண்டவரே ஏற்ற வேலையிலே அனுப்பி ஆண்டவரே நீர் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்களுடைய கண்களை ஏறெடுக்கும் போது ஆண்டவரே உதவியை நீர் அனுப்புகிற தேவனா இருக்கிறபடியினால் நமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுப்பா, இதை உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி உடைய சுகவாழ்வை நீர் துளிர்க்க பண்ணி ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நமக்கு நன்றி செலுத்துறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.